ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோ பட்ஜெட்டில் அதிகமாக மைலேஜ் தரக்கூடிய ஒரு 3 காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 3 காருமே 4 to 6 lakhs பட்ஜெட்டில் தான் இருக்கும். இந்த ப்ரைஸ் பாயிண்டில் எந்த வண்டி அதிகமாக மைலேஜ் தருதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிற கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி செலீரியோ தான். இதில் 1 லிட்டர் K10C இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 66 PS பவர், 89 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த இன்ஜினு. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டர் தரும் 1 லிட்டருக்கு. இது கம்பெனி கிளைம் பண்ணுற மைலேஜ். இதே கஸ்டமர் கிளைம் பண்ணுற மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23-24 1 லிட்டருக்கு தரதா கஸ்டமர் சைடு சொல்கிறாங்க. இதில் 32 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5,36,000 வருது. இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி எஸ்ப்ரெஸோ தான். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்ஜின் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் செலீரியோவில் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணாங்களோ அதே சேம் இன்ஜின் தான். இதுவும் சேம் பவர் சேம் டார்க் தான். ஆனால் அதில் 32 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாங்க. இதில் 27 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 25.30 கிலோமீட்டர் தரதா கம்பெனி சைடு சொல்லியிருக்காங்க. ஆனால் கஸ்டமர் சைடு 21லேருந்து 23க்குள்ளே தரதா கஸ்டமர் சைடு வந்து சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,26,000 வரும் எக்ஸோரூம் ப்ரைஸு. செலீரியோவை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ஒரு 1 lakh வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ K10 தான். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்ஜின் என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற 2 காரில் என்ன இன்ஜின் பார்த்தோமோ அதே இன்ஜினு சேம் பவர் சேம் டார்க் தான் இந்த வண்டியிலுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர் தான் 1 லிட்டருக்கு கொடுக்குது. இது வந்து கம்பெனி ரிப்போர்ட் பண்ணுற மைலேஜ். கஸ்டமர் ரிப்போர்ட் பண்ணுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா 21 to 22 தான் கஸ்டமர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ ஏன் இந்த வண்டி ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் தான். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 3,99,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் கிடைக்குது. எஸ்ப்ரெஸோவை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வண்டி 30,000 கம்மி. இதே செலீரியோவை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 1,30,000 வரைக்கும் இந்த வண்டி கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது. அதனால தான் இந்த வண்டிக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வண்டி 2-3 கிலோமீட்டர் தான் கம்மியாக கொடுக்குது. ஆனால் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது அந்த 2 வண்டியை விடவும் இந்த வண்டி வந்து ரொம்பவே கம்மி. உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக வேணும்னா நீங்கள் ஆல்டோ எடுக்கலாம். அப்படி இல்லாமல் ப்ரைஸ் வந்து ஒரு 1 lakh கொஞ்சம் கூட போனாலும் பரவாயில்ல, மைலேஜ் தான் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து செலீரியோ எடுக்கலாம். தேங்க்யூ.